ஒரு படத்துடைய தலைப்பே அந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை தூண்டும் என்றே சொல்லலாங்க. அப்படி எதிர்பார்ப்போடு இசை துவக்கமாக அமைந்த ஒச்சாயி திரைப்படத்துல புதுமுகங்கள் தயா தாமரையுடன் சந்தான பாரதி, ராஜேஷ், கஞ்சா கருப்பு மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. பிரேம் சங்கர் ஒளிப்பதிவில், ஜீவராஜா இசையமைப்பில், ஆட்சிக்கிழவி திரைக்கூடம் சார்பில் திரவிய பாண்டியன் தயாரிக்க இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் ஆசை தம்பி. வச்சு குச்சி வீடு கட்டி ஒன்ன மனசுக்குள்ள குடியேத்த போறேன். கருவாச்சி ஒன்ன நான் உருவேத்தி பார்க்க போறேன். உருவத்தை தூக்காதடி வாடி. ஆட்சிக்கிழவி திரைக்கூடத்தின் தயாரிப்பாளர் திரவிய பாண்டியனாகிய நான் எங்களுடைய முதல் படமான ஒச்சாய் என்கிற இந்த திரைப்படத்தை அந்த வட்டார மொழியில் வாழ்ந்து வருகின்ற மக்களை வைத்து இந்த திரைப்படத்தை இயக்குனர் ஆசை தம்பி அவர்கள் என்னிடம் கதை சொல்லும்போதே ஒரு திரைப்படத்தை பார்த்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஆகவே கதை சொன்னதற்கு மேலாக இந்த படத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். அதை போலவே இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்திருக்கிற நம்முடைய பிரேம் சங்கர் அவர்கள் அருமையான பாலு மகேந்திரா அவர்களுக்கு பிறகு ஒரு சரியான ஒளிப்பதிவை இந்த படத்தில் செய்திருக்கிறார். இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கிற ஜீவராஜா அவர்கள் இசைஞான இளையராஜாவிற்கு பிறகு அற்புதமான இசையை இந்த படத்தில் வழங்கியிருக்கிறார். இந்த படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மிகச்சிறந்த நடிகர் நடிகைகளை வைத்து எடுக்கப்பட்டிருக்கின்ற படம் எப்படி உருவாகிறதோ அதை போலவே அதிநவீன தொழில்நுட்பங்களை வைத்துத்தான் நாங்களும் இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறோம். இந்த படத்தில் ராஜேஷ் அவர் நடித்ததாக எனக்கு தெரியவில்லை, வாழ்ந்திருக்கிறார். அதை போலவே சந்தான பாரதி, கஞ்சா கருப்பு, சகிலா போன்றவர்களெல்லாம் மிக அற்புதமாக இந்த படத்தில் தங்களுடைய பங்களிப்பை அளித்திருக்கிறார்கள். இந்த படத்தினுடைய புதுமுக நாயகன் MA MPhil LLB படித்தவர். இந்த படத்திற்காகவே அவர் தன்னை வருத்தி கொண்டு தவமிருந்து நடித்திருக்கிறார். மிக அற்புதமாக நடித்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஒச்சாய் பட இயக்குனர் ஆசை தம்பி பேசுகிறேன். ஒச்சாய் ஒரு மண் வாசனை சம்மந்தப்பட்ட முழுக்க யதார்த்தத்தை பதிவு பண்ண ஒரு ஒச்சாய் படம். மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கர்மாத்தூர் ஏரியாவில் இருக்கிற ஒச்சாண்டம்மனின் பேர் தான் ஒச்சாய். இன்றைக்கி ஒரு இனத்தில் தலைப்புள்ள பிறந்த ஆம்பளை புள்ள பிறந்தா ஒச்சாண்டம்மன், ஒச்சாயின்னு, ஆம்பளை பிறந்தா ஒச்சப்பனின்னு பேர் வைக்கும் வழக்கம் இருக்குது. அந்த மாதிரி வழக்கத்தில் இருக்கிற ஒரு பரம்பரையில், ஒரு பாரம்பரியத்தில், ஒரு கிராமத்திலேருந்து ஒரு பெண்ணினுடைய போராட்டம், அந்த சமுதாயத்தில் வாழும் குறிப்பாக ஒரு மதுரை மாவட்டத்தில் அந்த உசிலம்பட்டி பகுதியில் நடக்கிற பல உண்மை சம்பவங்களை இந்த படத்தில் மையமாக வச்சுருக்கேன். கதையின் கதை, திரைக்கதை எல்லாமே இன்றைக்கி நடக்கிற உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு தான் படம் எடுத்திருக்கோம். இதுக்கு பல புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கோம். எல்லாம் சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கதையின் களம், எடுக்கப்பட்ட விதம் எல்லாமே புதுசாக இருக்குது. ஒச்சாய் திரைப்படத்தின் இசையமைப்பாளராகிய ஜீவராஜா, இனிய வணக்கம். இந்த படத்தை ஆசை தம்பி டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை ஆட்சி திரைக்கூடம் திரவிய பாண்டியன் தயாரிப்பு செஞ்சுருக்காங்க. ஒரு மண் சார்ந்த படம் இது. நல்ல ஒரு கதைக்காலம். நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தில் 5 பாடல் இசையமைச்சிருக்கேன். 5 பாடலும் நீங்கள் கேட்கும் போதே உங்களுடைய பாட்டு முடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல்கள். ஒரு இப்போ இல்லாமல் ஒரு 80s இருந்த ஒரு மியூசிக் மாதிரி இருக்கும். உண்மையிலே உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்கணும் நம்புகிறேன். பாடலை கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சன் டிவி நேயர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா உங்களுக்கு தெரியும், நான் தான் வேல்முருகன். இப்போ ஒச்சாயிங்கிற ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நான் வந்திருக்கிறேன். இதில் ஒரு
கிராமத்து பாடல், திருவிழா பாடல் ஒன்று பாடியிருக்கிறேன். இந்த பாடல் வந்து நல்ல அற்புதமாக வந்திருக்குது. நல்ல எல்லாருமே ரொம்ப பாராட்டியிருக்காங்க. படமும் நல்லா வந்திருக்கு. நல்ல ஒரு கிராமத்து கதையில். அதாவது ஜீவராஜா சார் அவர் தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். அவரும் வந்து நல்லா இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்காங்க. ஒரு 5 பாடல் இருக்குது. 5 பாடல்களும் எல்லாரும் நல்லா பாடியிருக்கிறாங்க. என்னுடைய 15வது படம் இது. 2008 சுப்பிரமணியபுரம்னு ஃபஸ்ட்டு படத்தில் பாடி இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 15வது ஆடியோ வந்திருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த அருமையான வாய்ப்பு தந்த சன் டிவி நேயர்களுக்கும் சன் டிவிக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். என்னோடய பேர் பிரேம் சங்கர். இது என்னோடய முதல் படம். 2வது படம் நீயும் நானும் படம். இந்த படத்தோட பேர் வந்து ஒச்சாயி. இந்த படம் ஒரு சிறப்பம்சம் என்னென்னாக்கா, தேனி, கம்பம், உசிலம்பட்டி போன்ற கிராமத்தில் வந்து லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். அவுட்டோரில் கூட நான் அவ்வளோவா லைட் யூஸ் பண்ணல. இயற்கையான வெளிச்சத்திலே நான் படம் பிடிச்சிருக்கேன். இந்த படம் எல்லோரும் தேட்டருக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு படமாக பார்க்க மாட்டீங்க. ஒரு 3 நாள் 4 நாள் ஒரு உசிலம்பட்டிக்கு ஒருத்தர் போயிட்டு வந்தால் என்ன உணர்வு ஏற்படுமோ அந்த உணர்வு தான் ஏற்படும். பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் நான் ஒரு 3 பேருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரைய பாண்டியன் சார், இயக்குனர் ஆசை தம்பி, நீயும் நானும் இயக்குனர் சோழராஜாவுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என் பேர் தயா. என் சொந்த ஊர் மதுரை. ஆட்சிக்கிழவி திரைக்கூடத்தின் சார்பாக தயாரிப்பாளர் திரவிய பாண்டியன் அவர்கள் தயாரிப்பில் இயக்குனர் ஆசை தம்பி அவர்களுடைய இயக்கத்தில் உருவாகியிருக்கிற ஒச்சாயிங்கிற திரைப்படத்தில் கதை நாயகனாக அறிமுகமாகிறேன். இந்த படத்தில் என்னோடய கதாபாத்திரத்தின் பேர் முக்கச்சாமி. இந்த படத்தில் என் கூட புதுமுக நடிகர் தாமரை அவர்கள் நடிச்சிருக்காங்க. அப்புறம் நடிகர் ராஜேஷ், சந்தான பாரதி, கஞ்சா கருப்பு, சைலா மற்றும் பல நடிகர்கள் இதில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் அண்ணன் திரவிய பாண்டியன் அவர்களும் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கருத்தப்பாண்டிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க உசிலம்பட்டியிலையும் அதை சுற்றி உள்ள கிராமங்களையும் படமாக்கப்பட்ட படம். இந்த படம் உசிலம்பட்டி நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்டிருக்க படம். இந்த படத்துடைய கதையை வந்து இயக்குனர் திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே இந்த முக்காச்சாமிங்கிற கதாபாத்திரம் இப்படி தான் இருக்கும், இதுக்காக நீங்கள் தயாராகிக்கங்கன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் அதை பற்றிய முழு விளக்கத்தையும் சொல்லி என்னை சிறப்பாக நடிக்க வச்சுருக்காரு. ரசிகர் பெருமக்களாக நீங்கள் இந்த திரைப்படத்தை வெற்றி படமாக்கணும்னு சொல்லி உங்களை அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.